ஓம் ஈஸ்வரா குருதேவா. அப்ப அந்த எரிச்சலான உணர்வு உடலுக்கு பட்டவுடனே நல்ல குணங்களான சக்திகள் பட்டவுடனே அந்த சக்திங்க சிறு அந்த நாரத்தின் நிலைகள் இயக்குகின்றது. ஓங்காரம் அர்த்தம். இந்த பெருமையுடைய நிலைகள் ஓங்காரம் அதை காட்டி ஆனால் உடலான சிவன் என்ன செய்கின்றது? இந்த அங்கங்களை இயக்குகின்றது. எந்த பேருண்மையை அன்று வணங்கினார். அதான் சிவகாமி. உடலான நிலைகள் சிவகாமி. அந்த சக்தி சிவகாமியின் நலனத்தை பற்றி பல காரியங்கள் எழுதியிருக்கும். விஞ்ஞானிகளாக காட்டப்பட்ட தொடுப்பு காலங்களில் எவ்வாறு சிதறந்து போய்விட்டது நாம் உண்மை அறியாமல் போய்விட்டோம் என்ற நிலையும் அந்த உண்மையை அறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும் என்ற நிலைக்குத்தான் நான் பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் விஞ்ஞானிகள் தன் மன உடலுக்கு வளர்த்துக் கொண்டதை அவர் சுயநலங்களுக்காக அரசர்கள் அதை பெருநிலைகள் கொண்டு மதம் என்ற அடிப்படையில் இயக்கப்பட்டு இன்று நாம் அதன் அழிவில் உலகம் முழுவதுக்கும் மந்திரங்களை ஜபிக்கப்பட்டு ஒரு மனிதன் உணர்வின் ஆசாரியை தனக்குள் கலந்தெடுத்து மந்திரம் என்று சொல்லாது பூமிக்குள் இருக்கக்கூடிய பொருளை அறிந்தால் ஒரு மனிதன் எண்ணத்துக்குள் அறிந்தான். ஆக கடைசியில் விஞ்ஞான அறிவை கொண்டான். ஒரு பொருளின் தன்மை இது ஞானத்தை எதை வளைத்தான்? தன்னை காக்க மந்திரத்தை பிள்ளி சூழ்நிலை அறிவல் ஏற காத்தல் என்று கொண்டான். அறிவு பின்வெளியுடைய நிலைகள் அதை காட்டும் எழுத்து தாக்கக்கூடிய தன் அறிவின் நிலையில் செலுத்தப்படும் விஞ்ஞானமாக மாறியது. அந்த விஞ்ஞானத்தை நிறைவேறப்பும் இந்த மந்திர எந்திரங்கள் வீழ்ந்தாது. ஆக நான் அனைத்தையும் இவன் எடுத்துக்கொண்ட உணவின் ஆற்றல் எதுவாக இருந்தாலும் ஒரு நொடிக்கும் இன்னைக்கு அணுகுண்ட அந்த நிலையை வெடித்தவுடனே உலகம் முழுவதுக்கும் வாய்க்கும் தன்னை வருகிறது. எதை தன்னை காக்க பெரிதை எதிரை அழிக்க வேண்டும் என்று எண்ணானோ அழிக்க வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு தந்து தன்னையே அழித்துக் கொள்ளக்கூடிய உணர்வு இன்று வளர்ந்து விட்டது. இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 1999க்குள் நம்முடைய நிலை எதுவாக இருக்கும் என்று சிந்திக்க முடியாது. இதை மனிதர்கள் வைத்து இந்த ஒவ்வொருவரும் இந்த நிலையில் நீங்க பெற வேண்டும் என்ற நிலையும் எந்த மகிழ்ச்சியுடைய நிலையில் விண்ணிலே சென்றார்களோ அந்த உணர்வின் ஆற்றலை எனது குருநாதர் காட்சி நிறைவு கொண்டு நீங்கெல்லாம் எனக்கு நாம் எதை சுவைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதை போல நீங்கெல்லாம் நலமாக வர வேண்டும் என்று எனது குருநாதர் காட்சியின் உணர்வின் அளவை நான் சுவாசித்ததனாலே இந்த உணர்வு நான் பேசுகின்றேன். நான் உங்களை எதிரி என்ற நிலை கிடைத்து எனக்கு உங்களிடத்துல நான் எதிரி என்ற நிலையில் நான் உங்களை பார்க்கிறேன் என்ற உணர்வை வளர்த்துக் கொண்டால் அந்த உணர்வை நிறைவு கொண்டு என் செயல் இருக்கும். ஆக ஒவ்வொரு மனிதனும் இந்த உடலுக்குள் சூரியன் எத்தனை கோடி அணுக்களை எடுத்து சூரியன் ஒளியாக மாறுகின்றதோ அந்த ஒளியான நிலையை பிரகாசிக்க வேண்டும் என்றால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் மகிழ்ந்து இந்த மனிதனுக்குள் இருந்தால் தான் இன்னும் சுழற்சி ஓட்டமும் பிரகாசிக்கும். இல்லையென்றால் பல எதிரிகளை கொண்டு வைத்து விடுவதை அழித்துவார்கள். அங்கு போன பையுடன் இருண்ட நிலைக்குள் தான் சுழல வேண்டியது. நான் ஆணவப்பணியும் பொனியும் என்று விவாத ஓட்டத்தில் இன்றைய நிலைகள் நமக்குள் எடுத்து நான் பார்க்கிறேன் என்று ஆணவம் வரப்போகும்போது அடுத்த நிகழ்ச்சியில் நான் பார்க்கிறேன் இந்த உணர்வு அவருடைய பார்த்து தன்னை பாதுகாக்கும் உணர்வு எது நிலைகள் வரும். அப்போ நாம் இருந்து தூண்டு இப்படி வருவாங்களா இந்த உணர்வு இரண்ட நிறைவு கொண்டு சிந்திக்கும் நிலையில் அசுர உணர்வு வந்தாலும் தனக்குள் உள்ளுக்குள் சுழந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அடிக்கும் உணர்வுதான் வரும். இவ்வாறுதான் அந்த விஞ்ஞானிகள் செய்த இந்த விஞ்ஞானிகள் செய்தது தவறான நிலைகள் அரசுகள் பயன்படுத்தி இன்று நாம் உலகத்தையே ஒரு நொடியில் அளிக்கும் நிலை வந்துவிட்டது. ஆகவே விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி ஈஸ்வரர் அவர்கள் உடம்பை சேர்த்துக் கொண்ட ஒளிவின் தன்மைகள் உணர்வுகள் அது பருவ நிலையில் நாம் இயக்கம் இருந்தது. அப்போதுதான் எனது குருநாள் போஸ்டை கல்ல கொண்டு தட்டி கொண்டு இருப்பார். ஏசாமி இந்த மாதிரி கல்ல கொண்டு தட்டிட்டு இருக்கீங்க நான் கேட்ட உடனே யாரா கேட்டாங்க, நீதானே கேட்கிற. ஆக என்னை தட்டாம் பைத்தியக்காரன் நினைச்சேன். ஏன் தட்டுறாரு அப்படின்னு கேட்டது நீதான் அப்படின்னு கேட்டார். நீ ஏசாமி தட்டுறீங்கன்னு கேட்டேன். யாரும் கேட்கல பைத்தியக்காரன்னு சொன்னா நீ ஏன் தட்டுறன்னு கேட்ட. அதனால ஏன் தட்டுறன்னு நீ பாரு அப்படின்னு சொன்னா நான் கேட்டதுக்காக இந்த கேள்விக்கு அந்த உணர்வின் நிலையம் நீ எதை பெற வேண்டும் என்று நீ விரும்பினோ ஏன் தட்டும் கேள்வி அவருடைய ஒரு கோடி மழை அது எதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா 1 கோடி மழை வாங்குறாரு 2 கோடி மழை வாங்குறாருன்ட்டு நான் என்னமோ பைத்தியத்தனமா சொல்றாரு. நான் அப்புறம் நினைச்சேன் அந்த கோடி வருகின்ற தில்லியில சேர்ந்த ஒரு உணவின் தன்மை கோடியாகி அந்த உணவின் தன்மை கொண்டு கோழிகள் எப்படி ஆனதுன்னு அதுக்கப்புறம் தான் பின்னாடி அந்த உணவின் எண்ணத்தை பதிவு செய்து ஞானத்தை அதன் பின்னர் கொண்டார். அது போன்றுதான் உங்க விட்டு நான் என்னென்னமோ சொல்லிட்டு வரேன். நீங்க நினைக்க வேண்டாம். இதெல்லாம் உணர்வின் வித்தாக எடுத்து நீங்க சூரியன் சட்டை நீங்க எடுக்க போகணும். இந்த காந்தத்தின் நிலையை கொண்டு நெய்வொழியின் தன்மை உங்களுக்குள் சேர்த்து இந்த உணர்வின் நிலையை நம்மை அறியாம அழித்துக் கொண்டிருக்கும் இல்லாத நிலையிலிருந்து நீக்கி தனக்கு உணர்வின் எண்ணத்தை ஒளியாக மாற்றிடும் சொல்வது அதுதான். மனித ஆழத்தில் நீ செல்ல வேண்டும். இல்லையென்றால் இந்த கூட்டு விட்டு சென்று விட்டால் நாம் மனித உடல் அல்லாதபடி ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றோம். அதை நாம் போய் சிக்கி விடுவோம். அதனால சிக்கா வண்ணம் நான் தட்டுப்பதற்கு இன்று நாம் அந்த மகரிஷி அகசிமா மகரிஷியுடைய அருள் ஒழுங்கு அவர்கள் பெற்ற மாற்றத்தை சிறிது அங்கங்கே அந்த ஞானத்தை நினைவு கொண்டு அதன் ஞானத்தை பெறுவதற்கு அங்குதான்
ஒவ்வொரு உணர்வின் அணுக்களை அவங்க தன்னுடைய அதை வளர்ச்சி பெறுவதற்கு நீங்க இந்த சூரிய தியானம் எடுத்தால் இந்த பேருண்மையை உங்களுக்குள் காணலாம். அதனால அந்த காணக்கூடிய அந்த சக்தியை நிறைவு கொண்டு நான் இந்த சொல்லுகளை அந்த எனக்கு குருநாள் பதிவு செய்த மாதிரி ஒவ்வொன்றையும் தொட்டு காமிச்சு அந்த உணர்வின் ஆற்றலை உங்களுக்குள் திரட்ட செய்ய அந்த மகிழ்ச்சி குருநாதர் அருள் வழியில் அந்த மகிழ்ச்சியுடைய அருள் என்றுமே ஒன்றுடன் ஒன்று துணை கொண்டது. அதனுடைய வெகுக்கூடி நிலையில் செய்தாலும் அந்த உணர்வுகளை தொட்டு நாம் இந்த சரீரம் இயங்கினால் அவருடன் நாம் தொடர்பு கொள்வது போன்றோம். எந்த நிலையில் இன்னைக்கு கோள்கள் தனித்திருந்தாலும் சூரியனுடைய ஈட்டு வட்டத்துக்குள் அது சுரந்து கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி சூரியனுடைய தன்மையில் 2000 சூரிய குடும்ப பேரண்டத்துக்குள் ஆரம்ப நிலையில் சூரியனான அந்த மைய வட்டமான நிலையில் இன்னைக்கு புயல் சின்னமாக வெறும் அலைகளாக சுழன்று கொண்டிருக்கின்றது. அந்த அலையின் ஈட்டு வட்டத்தில் தான் இந்த சூரியனுடைய மற்ற சூரிய குடும்பங்களும் சுழன்று கொண்டிருக்கின்றது அந்த புயலான சின்னம். ஆனால் அந்த புயலான சின்னத்திற்கு இவ்வளவு பெரிய சூரியனா இருந்தாலும் இந்த குடும்பத்தின் நிலையில் அதற்கு அறைக்குள் நேர்ப்பா கோட்டிலே சென்று விட்டால் அதை கவர்ந்து எடுத்து பூராமை ஆவியாக மாற்றிவிடும், தனக்குள் கவர்ந்து கொள்ளும். அவ்வளவு பெரிய விதத்துடன் வெண்வெளிகளில் உண்டு இந்த அலை. ஆனால் அதே விபத்துகள் இருந்தாலும் கோள்களும் மறையும் சக்தி உண்டு. அதை போன்ற அலைகள் வரப்பும் போது கோள்களின் செயலாக்கத்தின் நிலையில் உருமாற்றங்கள் உண்டு. ஆனால் மனிதனானத்தில் இந்த உலகின் தன்மை அதற்குள்ளும் ஊடுருவி தான் செயலாக்கம் மாற்ற வேண்டியது சற்பரிசுகளின் சிருஷ்டிக்கும் உணவு. மனிதன் ஆனத்தின் உணவின் ஆற்றலை தனக்குள் சமைக்கும் எண்ணத்தாலை சமைத்துக் கொண்டு விண்ணின் நிலைகள் ஆற்றல் மிக்க நிலைகள் பெற்றது இந்த உயிராத்மா. மறந்து விட வேண்டாம். ஏனென்றால் இதெல்லாம் உங்களுக்கு பதிவு செய்து யோகசாமி பேசுகிறார் என்று நிலைகள் எண்ணாதபடி உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்க தாய் தந்தையை தெய்வமாக எண்ணுங்கள். உங்க உயிரை கடவுளா மடிங்கள். உங்க உடலை உயிரை ஈசனாக மடிங்கள். உங்க உடலை சிவனாக மடிங்கள். உங்க கண் எல்லாத்துக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கும் கண்ணை கண்ணனாக மடிங்கள். உங்க உயிரான ஈசனுக்குள் துடித்து வெப்பத்தை உருவாக்குவது விஷ்ணுவாக கருதுங்கள். அதே சமயத்தில் நாம் ஈசத்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உருவ அமைப்பு என்று நாயகா என்று உங்க உடலில் இணங்கள். நமக்குள் நல்ல குணங்களை இத்தனையும் பேச உணர்ந்து எதையும் ஆக்க வல்ல சக்தியா பெற்ற நமக்குள் 1008 சக்திகள் உண்டு. ஆக இந்த உடலான கோயிலுக்குள் இத்தனை அமைப்புகள் இருந்தும் இதை அனைத்தினை சீராக்கும் சிறப்புடன் செயல்படும் இந்த மனித உடலுக்குள் இழுத்துக்கொண்ட ஓசாந்தரை என்று பூமிக்கு சொன்னபடி 6வது அறிவின் தன்மையை நாம் பயன்படுத்தும் நிலைகளே நாம் கண்ணக்கிழங்கு எப்படி வேக வைத்து நாம் உட்கொள்கின்றோமோ இதை போன்று ஒவ்வொரு தீய தடங்களையும் இந்த கடலையும் பிளந்து அதற்குள் நாம் குகையை கட்டி இந்த விஞ்ஞானி ஊர் போகின்றார். அதுபோன்று இன்னைக்கு விண்வெளி ராக்கெட்டை ஏறி அதையும் அளந்தரை அறியக்கூடிய உணர்வுகளை பெறுகின்றார். இந்த நெருங்கிய நிலைகள் ஊடுருவி செயலாற்றும் ஆற்றல் பெற்ற 6வது அறிவு ஓசான் தரை நமக்குள் எடுத்துக்கொண்ட நிலையை கொண்டு செயல்பட்டாலும் இந்த உடலுக்குள் உண்டான 6வது அறிவின் நிலையை கொண்டு தனது பாதுகாப்பான நிலைகளை அமைத்துக் கொண்டு தன் உயிராத்மா ஒளியா மாற்றி செல்லும் மாற்றினது. ஆக இதையெல்லாம் இயக்கும் நிலைகள் கொண்டு இது செயலாக்குவதற்கு நாமங்கள் வைத்து இந்த விஞ்ஞானிகள் எப்படி பெயரிட்டு வைக்கின்றார்களோ அதே போன்ற விஞ்ஞானிகள் மனித உடலுக்கு உறுப்பாகும் நிலைகளும் அது செயலாக்கும் நிலையுடைய நிலைகள் அதை செயலாக்கினாலும் அரசன் அவன் சுயபோகங்களுக்காக செய்த பிறகின் தன்மை அதற்குள் சிக்கி தவிர்த்த நாம் அறியாத மக்களும் அவன் உணர்வுக்குள் சிக்கப்பட்டு இந்த நீராத நிலைகள் இருக்கின்றோம். அந்த மீண்டும் நிலைகளுக்கு விஞ்ஞானமான மகிழ்ச்சி நமது ஈஸ்வரப்பட்டார் குருவருடைய அருள் ஒளிகள் அந்த அருள் ஒளிகள் இன்று பிரகாசிக்க செய்கின்றது. அந்த உலகின் தன்மை கொண்டு விஞ்ஞானி அருளுடன் இணைக்க செய்கின்றது. அவர் எங்கு ரிஷித்தன்மை பெற்றாரோ அந்த ரிஷித்தன்மையுடைய உணர்வுகளை கொண்டு நாம் மீது மெய்வெளியை தன்மை நாம் பெரும் பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகையாலே இதையெல்லாம் இந்த மனதில் வைத்து இன்னும் பதிவு செய்ய இந்த உணர்வின் சக்தியை நாம் இன்று மழைக்காக வேண்டி ஏனென்றால் இந்த நீர் சக்தியை உணர்த்தியது நமது மாமகரிஷி பெற்ற குருவருடைய அருளால் நான் இந்த அகசிமா மகிழ்ச்சியை நான் காண முடிந்தது. அவர் ஆற்றலின் பெற முடிந்தது. அந்த ஆற்றலின் துணை கொண்டு பலவும் அறிய முடிந்தது. அவர் ஆற்றலின் துணை கொண்டு நீங்களும் அந்த அகசிமா மகிழ்ச்சியை அறவொழி இல்லை சுழலுங்கள். ஏனென்றால் விண்ணுலகை தோன்றினாலும் இனத்தை தான் சேர்க்கும். நாம் எந்த இனத்துடன் சேர வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அந்த இனத்துடன் நாம் செல்ல முடியும். இந்த எந்த உணவின் தன்னை நமக்கு பதிவு செய்து போக வேண்டும் என்றுமோ அங்கே செல்லலாம். இல்லை இந்த வாழ்க்கையில நாம் பல மந்திரங்களை கற்று நாம் பெரியவன் மனிதனாக காட்ட வேண்டும் என்றாலும் அதனை நீங்க நிலை செலுத்தினால் அதன் வழிகளிலே அதை விட்டுச் செல்லும். இந்த உடலுக்கு புகழ்த்திவிடும். ஆனால் புகழுக்குள் மறைந்து நாம் எடுத்த உணவின் தன்மை உடலுக்குள் வேதனையை கொடுக்கும். நாம் எதை எடுக்கின்றோமோ பட்டு பல நிலைகள் கொண்டு துன்ப உணர்வான வேதனை சிருஷ்டித்து நாம் இந்த உடலில் இழந்த பின் மாதவதான் நாம் தரப்போம். பல முறை சொல்லி இருக்கின்றோம். அதனாலே நாம் இந்த உடலிலிருந்து எடுக்கப்படும் போது நாம் மெய்வெளியின் அருள் அந்த மகிழ்ச்சி பெற்ற அந்த அறுவழிகளை நான் தர வேண்டும் என்று எண்ணுங்கள். சாமி கொடுக்கல சாமிகிட்ட போகணும் அப்படின்னு குறைவு இல்லாது
சாமி பெற்ற நாம் அந்த அறுவழியை நாம் வளர்ப்போம். அந்த அறுவழியுடைய நிலைகள் ஒளிகளை பெறுவோம். நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய இடர்படக்கூடிய நிலைகள் மூச்சாலை என்னை அணுகாத பாதுகாப்பேன். அந்த நூல்களின் நிலைகள் பிறப்பும் இரு உலகம் அந்த பொருள் தெரியும். நம் உலகில் நாம் ஒழிக்கலாம் போது இந்த வாழ்க்கையிலையும் பொருள் காணலாம். ஆக நம்ம உடலை எவ்வளவு துன்புறுத்தினாலும் அந்த இருளை மாற்ற வேதனையாளை நம் உடலுக்கு துன்புற்றிருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆத்மசுத்தி என்ற ஆயுதம். ஆக நாம் எப்படி புலி நம்மை தாக்க வரும்போது அது வேட்டையாளருக்கு அம்பை கொண்டு நாம் ஏகின்றமோ அதை போன்று உங்க உடலுக்குள் நின்று உங்களை வேட்டையாட நினைக்கும் அந்த தீய திசை உணர்வின் நிலைகள் வேதனைப்பட செய்யும் அந்த உணர்வின் தன்மையை வேட்டையாடுவதற்கு ஓம் கீர்த்தரா என்று அந்த உணர்வின் ஆற்றலான ஆயுதத்தை எடுத்து ஆத்மசுத்தி என்ற உடலுக்குள் சென்று உங்களை வேட்டையாடி கொண்டிருக்கும் வேதனை பெறும் அந்த உணர்வின் தன்மையை அந்த மகிழ்ச்சியின் அறுவழியாலே அதை அடக்கச் செய்யுங்கள். அப்பொழுதான அடங்கும். ஆக எல்லாருடைய வேதனையா இருக்கின்றது என்ற நிலையை எண்ணியோ மறந்துவிட்டு அந்த மகிழ்ச்சியின் அறுவழியாலே எனக்குள் இருக்கக்கூடிய துன்பங்கள் மீண்டும் இறுதியை உணர்வாலே சுவாசியுங்கள். அந்த உணர்வின் தன்மை உங்கள் பெறுவதற்கு மெய்ஞானின் அறுவழிகள் கிடைக்கும் போது மெய்ஞானிகள் அவர்கள் உடலை எப்படி தீவிரை மாய்த்து மெய் ஒளியின் தன்மை பெற்றார்களோ அந்த உடலை மாய்க்க அது வழியின் தன்மைகளை சென்றால் தான் நாம் முடியும். என்ன நான் சாணிக்க போயிட்டு தவிர்த்தவழியை போல என்ன சாணிக்க போற நிறைய பேர் எந்த ஒரு தடவை நான் நம்ம பாடு ஒளியில நல்லா போச்சுன்னா அதை வாங்க அடுத்தாவது ரெண்டு தடவை சாமி எப்படிமா மூணாவது வரப்போ கொண்டு வெளிக்கிறாங்க. நாம் வாழ்க்கையில் அடிக்கடி அசுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப வெளிச்சு அன்னைக்கு வந்தே வரல. ஆனா நீங்க நான் சொன்னது செய்யணும்னு அது நேரம் இல்லைங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற நிலையில வரப்போப்பும் வந்துருச்சுன்னா என்ன அன்னைக்கு செய்வார் இன்னைக்கு சாமி வந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மனித வாழ்க்கை நிலைகளை பயன்படுத்த அது இல்லாதபடி நாம் மெய்வழியை காண்போம். நமக்குள் இருக்கக்கூடிய துன்பத்தை பெறுவதற்கு இன்னொருவர்கள் பேசியது அந்த ஆயுதத்துக்குள் பல ரகசியங்கள் இருக்கின்றது. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் நிலைகளுக்குத்தான் அன்பு என்றிருந்தாலும் ராமபானம் என்று இறக்கப்போக்கும் ஒரு பல அன்புடைய நிலைகளை காட்டியிருப்பார்கள். நாம் உயிரான நிலைகள் கொண்டு நாம் உயிரான எண்ணங்கள் கொண்டு நாம் இந்த ராமன் என்பது நம் உயிருக்கு உணர்ந்த ஒவ்வொரு குணத்தின் நிலையத்தான் ராமன் பரசுராமன் பலராமன் என்று சொன்னார்கள். ஆக இந்த எண்ணத்தின் வேகத்தின் நிலைகள் கொண்டு நாம் எந்த எண்ணத்தின் உணர்வை பாய்ச்சுகின்றோமோ இந்த அன்பின் தன்மைதான் மக்களை கவர்ந்து அதை வீழ்த்தச் செய்யும். அந்த எண்ணத்தின் நிலையை செயலாக்குவதற்கு ஆஞ்சநேயராக காட்டினார்கள் அந்த மெய்ஞானிகள். அதனால் இந்த பொருளுக்குள் இருக்கும் நிலையை அன்று உணர்த்தினாலும் நாம் இன்று உணர்வார்கள். ஆகினாலே இதை போல நாம் இந்த வேளையும் பாய்த்த நிலைகள் இந்த ராமபானம் எத்தனையோ பானங்கள் இருக்கின்றது. அதுபோல இப்ப நாம் கொடுத்த எண்ணங்கள் அனைத்துமே ராமபானங்கள். அதுல நீங்க பயன்படுத்தும் ஒவ்வொரு ஆயுதத்தும் உங்க திறனுக்கு தக்கவாறு கனவை அந்த ராமன் ஒடித்து விட்டால் மற்றவர்கள் தூக்க முடியவில்லை என்று சொன்னது போன்று நாம் மெய் உணர்வின் தன்மையை உங்களை தூக்கும் சக்தி தக கனையாடியை உங்களுக்குள் அதை இயங்க செய்து நாம் கொடுக்கும் ஆயுதத்தின் நிலையை நீங்கள் சரியான நிலைகளை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். ஆகையினாலே இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி அந்த மெய்ஞானியின் அறுவழியுடைய தன்மையை உங்களுக்குள் பதிவு செய்து இனி அடுத்து இன்னும் பதிவு செய்ய இந்த நிலையில் இந்த மாமகிழ்ச்சி அறுவழியால நீங்க நான் குரல் எழுப்பியிருக்கேன். எல்லோரும் ஒன்று போல சொல்லுங்க. குருதேவா என்று மாமகிழ்ச்சி இத்தனை குருவர் அல்லால் அவர் காட்சி அறிவியை கொண்டு அகச்சி மாமகிழ்ச்சியை எழுதி அவர் அருள் சக்தி பெற வேண்டும் என்று இப்ப எழுதிருங்க. அகத்தை நோக்கி எண்ணத்தை செலுத்தும். அகச்சி மகிழ்ச்சியின் அருள் சக்தியால் மேகங்கள் கூடி நல்ல நீராக பொழியும் நல்ல மழையாக போய் மாற்ற வேண்டிய மேகங்கள் கூட நின்று உங்கள் எண்ணங்களை செலுத்துங்கள். யார் இந்த நேரத்தில் பேசார்கள் செலுத்துங்கள். மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்ய அருள்வாள் அலட்சி மகிழ்ச்சியை வேண்டி பிரார்த்திங்கள். மகிழ்ச்சியின் அருள் சக்தியால் மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்ய அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டிடும். மகிழ்ச்சியின் அருள் சக்தியால் மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்ய அருள்வாய் ஈஸ்வரா அதில் வேண்டி மெதுவ கண்ண மூடி
அந்த நினைவு பெறாமல் விடுவதில்லை எண்ணங்களை செலுத்த